இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதியை இனிமே அங்கிள் தான் கூப்பிடணும். அங்கிள்லாம் கூப்பிட முடியாது. நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்பா, ஏன்பா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க? சொல்லுங்கப்பா, நீங்க தானே என்னோட அப்பா. அண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்களை அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அண்ணா, என்னண்ணா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எனக்கு உங்களை பத்தி தெரியாதாண்ணே? பாரதி அண்ணி நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி. அது உங்களுக்கு தெரியாம இருந்த வரைக்கும் சரிண்ணே. ஆனா எல்லாம் தெரிஞ்சும் எதுக்குன்னா இந்த பெரிய நாடகம்? பேசாம அந்த மித்ரா பொண்ணுகிட்ட உண்மையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துற வழியை பாருங்கண்ணே. என்னைக்காவது ஒரு நாள் பாரதி அண்ணியோடைய உண்மையான காதல் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும்னு இன்னும் அவங்க நம்புறாங்க. அதனாலதான் அவங்க பொறுமையா இருக்காங்க. இப்படி உள்ள ஒரு முகம் வெளியே ஒரு முகம்னு உங்களுக்கு எதுக்குன்னே இந்த ரெட்டை வாழ்க்கை? அப்படி கஷ்டப்பட்டு எதுக்குன்னே வாழணும்? இருக்கிற ஒரு வாழ்க்கைய நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே? தயவு செஞ்சு தமிழ்கிட்டையும் ஆதித்யா கிட்டையும் இனிமே என்ன அப்பான்னு கூப்பிட வேணாம்னு சொல்லுங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏன் என்ன சுத்தி இப்படி எல்லாம் நடக்குது? மித்ரா ஆதித்யாவை குழந்தைன்னு கூட பார்க்காம கொலை பண்ண பாத்திருக்கா. இன்னைக்கு அப்படியே எல்லாத்தையும் மாத்தி ஆதி கிட்ட சிம்பதி டிராமா பண்ணி வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன பாரதி, என்னாச்சு? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? உன்னை யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்க. அதான் கேக்குறேன், சொல்லு. ஐயோ பாரதி, அப்படி முறைச்சு பார்க்காத, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு இப்ப என்ன வேணும்? நீதான் வேணும். மித்ரா, தயவு செஞ்சு போயிடு. உன்கிட்ட பேசுற மனநிலைமையில நான் இப்ப இல்ல. இருக்க கூடாது பாரதி, அதுக்காக தானே நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்படிலாம் நடக்கும்னு நீ நினைச்சு கூட பாக்கல. அதான் உன்னை பார்த்தாலே தெரியுது. நொந்து நூடுல்ஸ் ஆகி, ஐயோ கடவுளே ஏன் இப்படிலாம் சோதிக்கிற? இப்ப நான் என்ன பண்றது? ஏன் என்ன சுத்தி இப்படிலாம் நடக்குதுன்னு நீ செம்மையா ஃபீல் பண்ணி உனக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்ததா நான் பார்த்தனே. ஐயோ கண்ணு வேற கலங்கி இருக்கு. என்ன பண்றது பாரதி? நாம எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியாம ஓவர் கான்பிடென்ட்டா நடந்துகிட்டா இப்படிதான் நடக்கும். இப்ப புரியுதா? அந்த மித்ரா கழுதைக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீயும் உன் பிள்ளைங்களும் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லுவா? அத சொல்ல அவ யாரு? ஆதிகிட்ட நீங்க நெருங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்குன்னு இவ்வளவு ஆணவமா உன்கிட்ட அதிகாரம் பண்ணிட்டு போறா? நீயும் அவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி பேசாம கம்முன்னு நின்னுட்டு இருக்க. உன்னையெல்லாம் எந்த கணக்கில சேர்க்கறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. என்ன இது? சந்தை கடையில சத்தம் போடுற மாதிரி இந்த கிழவி இப்படி யாருக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கு? அவ சொன்னதை கேட்டதும் அப்படியே அவ ரெண்டு கண்டத்தில 4 அறை விட்டுட்டு இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஓ வாயில அந்த கொழக்கட்டைய வச்சிருந்த திமிரு பிடிச்சவன் என்னென்ன பேச்சு பேசுறா? வேற எவனாவது ஓ இடத்துல இருந்திருந்தா பேசினவளை உரிச்சு உப்பு கண்ண போட்டிருப்பா. நீ இந்தா இருக்கியே. இந்த பாரு பாரதியே, இந்த வீட்லயும் சரி ஆதிகிட்டையும் சரி உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கும் கிடையாது. சம்திங் ராங். இந்த கிழவி
ரொடன்னு பேசிக்கிட்டே இருக்கு. பாரதி பதில் எதுவும் பேசாம சாமி மாடு மாதிரி நிக்கிறா. என்னவா இருக்கும்? அந்த ஆதியும் பாரதியும் புருஷன் பொண்டாட்டி தான் நான் சொன்னப்ப நீ நம்பல. இப்ப அந்த பெரியம்மாவும் அதான் அந்த கிழவியும் பாரதியும் அவங்க வாயாலேயே அந்த உண்மைய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீயும் வந்து கேளு வா. மா, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? அன்னைக்கு கனவு கண்டுகிட்டு கண்டதெல்லாம் பேசாதமான்னு படிச்சு படிச்சு சொன்னேன்லம்மா. அப்பையில இருந்து இப்படிதான் வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆதியும் பாரதி புருஷன் பொண்டாட்டி தான் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு மெனக்கடுற? அத முதல்ல என்கிட்ட சொல்லு. ஏய் ஏய் ஏய், அந்த கதையெல்லாம் அப்புறமா வந்து நான் உனக்கு சொல்றேன்டி. இப்ப வாடி. இத பாரு, நான் சொல்றத இத்தனை நாளா நீ நம்பாம இருந்தல, இப்போ அவங்களே அப்ரூவரா மாறிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டு வந்து அப்புறம் நீ சீரியல தான் பாரு, இல்ல என்ன வேணாலும் பண்ணு. ஏமா இப்படி என்ன தொல்லை பண்ற? சரி, நான் வரேனே வச்சுக்கோ. அதுக்கு எனக்கு காரணம் தெரியணும். நீ காரணத்தை சொல்லு. சொல்றேன் சொல்லி தொலைகிறேன். உன் சித்தி பையன் அந்த தினேஷ் இருக்கான்ல, அவனுக்கு ஊரெல்லாம் பொண்ணு தேடி கிடைக்கல. அதான் உனக்கு தெரியும்ல. சரிம்மா, அதான் ஊருக்கே தெரியுமே. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ ஒரு குறுக்க பேசிக்கிட்டு சம்பந்தம் இருக்குடி. சொல்லு. இத பாரு, அவன் இந்த மித்ராவை எங்கேயோ பார்த்து தொலைச்சிட்டான். அந்த நிமிஷத்துல இருந்து கட்னா மீனாக்காவோட நாத்தனார தான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்கான். சரி, கட்டி வைக்கிறேன்டா நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை பத்தி இங்க வந்து பேசலான்னு பார்த்தா இந்த மித்ரா என்னடானா ஆதிய புடிச்சுக்கிட்டே அலையறான். நானும் அதுக்கப்புறம் சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு விட்டுட்டேன். ஆனா ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சதும் எப்படியாவது இந்த மித்ராவை தினேஷுக்கு கட்டி வச்சிடணும்டா நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துகிட்டு இருந்த. நீங்க சொல்ற மாதிரி என்னால எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த விஷயத்துல எந்த முடிவும் எடுக்க முடியாது பாட்டி. அதே மாதிரி ஆதி மேல எனக்கு எந்த அக்கறையும் இல்லாமலாம் இல்ல பாட்டி. எனக்கு அக்கறை நிறைய இருக்கு. அவ என்னமோ பேசிட்டு போறா. நீங்க அதெல்லாம் நினைச்சு தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். நான் நீங்க இத வேற யார் நினைச்சாலும் மாத்தவே முடியாது பாட்டி. நீ சொல்றதெல்லாம் சரிதான் பாரதி. இப்ப அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகல. இப்ப நீ ஆதி கிட்ட உண்மையை சொன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆதி உன்னை ஏத்துக்குவான். ஆனா அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது பாரதி.